क्या लालू साहब, உங்க கேண்டிடேட் செலக்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராய்பூர் பேனர்ஜி வேஸ் ஃபெலோ, சிதம்பரம் அன்பு எதுக்கும் லாய்க்கு இல்ல. நோட் பண்ணு. பெனு அனந்த்பூர், போகாரோ, ராஞ்சி, பாட்னா, உடுப்பி, தேனி இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் மாத்தணும். நல்லால பார்த்து நிக்கவை. கேரக்டர் சரியில்லாத ஆளை நம்பி இவ்வளவு பணத்தை எப்படி செலவு பண்றது? வந்து சேர்ந்து கணக்கு பாரு. ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லயும் 100 கோடி வரணும். ஒரே வாரத்துல இந்தியால 100 செட்டில்மெண்ட் நடக்கணும். பெண்டிங்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில எடுங்க. அவங்களா கான்டாக்ட் பண்ணலன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணுங்க. நமக்கு அதிகம் வேண்டாம். 35,000 கோடி இருந்தா போதும். பரம்பூர்ல நிக்கிற ஆப்போனன்ட் கேண்டிடேட் बहुत பவர்ஃபுல். சூர்யா கிட்ட பேசு. அவன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அரசியல்வாதிக்கு கீப் இருந்தா அவன் எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஜெயதேவுக்கு செகண்ட் செட்டப் இருக்கு. அவளுக்கு ஒரு பையனா இருக்கான் தெரியுமா? அந்த பொம்பளை கிட்ட பேசு. ஜெயதேவோட பாதி சொத்தை வாங்கி தரேன்னு சொல்லு. பையனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை மீடியா முன்னாடி வை. ஆமாங்க, ஜெயதேவ் தான் என்னோட ஹஸ்பண்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 3 வயசுல குழந்தையும் இருக்கு. இதான் டிஎன்ஏ சர்டிபிகேட். உண்மையை உடைத்த டிஎன்ஏ டெஸ்ட். தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த காரைக்குடி ஜெயதேவ். இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன் வருது சார். இது வரைக்கும் 120 கோடி செலவு பண்ணிருக்கேன். திடீர்னு என்ன தூக்கம் என்ன நியாயம்? தூக்காம என்ன பண்ண சொல்ற? உன்னால கட்சியோட மானம் போயிடு போல இருக்க. ஊழலில் ஊறி போன அரசாங்கம் அது. செகண்ட் செட்டப் வைத்து கூத்தடிக்கும் அரசாங்கம் அது. अरे ये लोग अपने देश को क्या चीतना चलाएंगे? ஒரு ஜெயதேவுக்கு மட்டும் இல்ல, அந்த பார்ட்டில இருக்கிற ஒவ்வொரு லீடருக்கும் இல்லீகல் பொண்டாட்டி, இல்லீகல் பசங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன இது? देश को बड़ा कर रही है, फैमिली को बड़ा कर रही है। ये मेरा अड्डा है तो 1000 साल है। மீடியாவை பணத்தால் அடிங்க. மொத்தம் 75 சேனல்ஸ் இருக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ல இருந்து நியூஸ் ரீடர் வரைக்கும் எல்லாருக்கும் காரை கிஃப்டா கொடுத்துருங்க. எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நம்மள பத்தி நியூஸ் பாசிட்டிவா வரணும். கடந்த ஆட்சியால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் கோவிந்த் பட்டேல் கட்சிக்கு சாதகமாக உள்ளனர். எக்ஸிட் போல் சர்வே கூட நமக்கு தான் ஃபேவரா இருக்கணும். सर्वे के हिसाब से ये पार्टी को हंसी प्रतीक्षा मतदार हुए हैं. எனக்கு எந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் வேணும்னா நம்ம கட்சி பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். வெற்றி நமக்கு தான். நாம தான் ஜெயிக்க போறோம். நம்ம ஆட்சி வர போகுது. ஏய், 5 நாளைக்கு முன்னால கொடுத்தா குடிச்சிட்டு மறந்துடுவானுங்க. முன்னாடி நாள் ராத்திரி தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம பணத்தை வெளியே எடுத்தா போதும். எல்லாரும் சொல்லுவாங்க பணம் நிரந்தரம் கிடையாது, மனுஷங்க தான் நிரந்தரம்னு. இங்க மனுஷங்க தான் செத்து போறாங்களே தவிர கரன்சிக்கு சாவே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, இந்த மனுஷங்க போய் சேர்றதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. ये मेरा अड्डा है तो 1000 साल है। எங்க? ஓகே, நான் பாத்துக்கிறேன். வை நசீர். जी भाई. புவனகிரியில கல்ல ஓட்டு போடுறாங்களா? நம்ம ஆளுங்களை பாத்துக்க சொல்லு. ஷக்கீல், நசீர், பாய். எலெக்ஷன் ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் வந்துடுறேன். பாய், நாங்களும் எவனையும் பின்னால வர வேண்டாம்.
என்னடா எதுவும் எடுத்துட்டு வரல? அதான் உன்கிட்ட இருக்கும்ல, அது போதும் எனக்கு. அச்சா, என்னடா கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியடா. இத்தனை வருஷம் ஆயும் வேறி அடங்கல. அடிக்கடிக்க முன்னாடி வந்து நிக்கிற. அன்னைக்கு உன்னை கொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா தெரியுது. ஆனா ஒரு விதத்தில் அதுவும் நல்லதான். அந்த சிம்பத்தியில தான் எம்எல்ஏ ஆகி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்தேன். இப்ப பிஎம் பதவி அடையிறதுக்குள்ள பரமபதத்துல வர பாம்பு மாதிரி ஒழுங்கிட்டியடா. நாடு முழுக்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிரதம மந்திரி ஆக வேண்டியவன் எனக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டா. ஏண்டா அவ்வளவு பகை மேல உனக்கு? உன் மேல உள்ள பகையை தீர்த்துக்க நான் வரல. உன்ன மாதிரி நிறைய பேர் என் வாழ்க்கையில இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்த. ஆனா நீ மட்டும்தான் என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு பெரிய மேட்டரே இல்லை. என்னடா செய்வ? என்ன போட்டுருவியா? அடிச்சது போதும். சித்ரா எங்க? சித்ரா இல்லடா, கொலை பண்ணிட்டோம். சும்மா ஜோக் அடிச்சு. சித்ரா உயிரோட தான் இருக்கா. ஒரு ஜோக் அடிச்சதுக்கு 6 பேர் போயிட்டானுங்க. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஜோக் அடிக்க கூடாது. சித்ராவை தூக்கிட்டு வந்தா நான் வருவேன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். வந்தா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. ஆமாடா, தெரியாது. தெரியாம தான் உன்னை கூப்பிட்டேன். உன் பவர் என்னன்னு பாத்துறேன்டா இன்னைக்கு. வா வா வாடா. உன் ரேஞ்ச் என்னன்னு பாத்துறேன்டா. நீ என்ன புடுங்க முடியும்னு காட்டுறான். காட்டு காட்டுறா பார்க்கலாம். காட்டு. நீயே ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் காட்டாம போக மாட்டேன். இன்னையோட உன் ஹிஸ்டரி முடிய போகுது. இதுக்கப்புறம் பேச நீயும் இருக்க மாட்ட. உன்னை பத்தி பேச எவனும் இருக்க மாட்டான். அந்த பேலன்ஸ் ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ள சித்ரா எங்கன்னு சொல்லிடு. நீ சொல்லலன்னா அதுக்கப்புறம் சித்ரா எங்கன்னு கேட்க கூட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அதே ஆர்டர்ல நீயும் போயிடுவ.
சாவடிச்சிருவா இவள, உயிரோட விட மாட்டேன். என்னடா இப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல பொழைச்சா போதும் ஆயிடுச்சு. எப்பா, நீ என்ன மனுஷனா இல்ல? அவளை விட்டுரு. என்ன வேணாலும் பண்ணு. என்னடா செய்ய சொல்ற? உன்னை போட்டு தட தவிர வேற என்ன செய்ய சொல்ற? நீ சாகிறத என் கண்ணால பார்க்கணும். கண்ணு எடுத்து அப்படியே கச்ச 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 சுட்டு தள்ளணும் போல இருக்கு. இந்தா சுடு. நீயா சுடுறியா இல்ல நானே சுட்டுக்கவா? நீ ஷூட் பண்ணிக்கிறியா? இரு, ஷூட் பண்ணிக்கோ. ஷூட் 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 ஷூட். No! Please, no, Surya! No! No, Surya! நான் லைஃப்ல எல்லார் கூடவும் பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. இன்னும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைக்காத. சாகும்போது எவனும் போய் சொல்ல மாட்டான். இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நீ சாக மாட்ட. புல்லட் இறங்கினது எனக்கா உனக்கா? உனக்கு ஒண்ணு ஆகாது. My love is true. ஒருவேளை நான் போயிட்டா well and good. ஆனா உன் காதல் உண்மையா இருந்து நான் மட்டும் பொழைச்சிட்டேன். இந்தியாவே இந்த சூர்யாவை பாரத தேசத்தின் 14வது பிரதமராக குருகோவிந்த் பட்டேல் நாளை பதவி பிரமாணம் ஏற்க உள்ளார். பதவி பிரமாணம் முடிந்தவுடன் பிரதமர் அவர்கள் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிரபல தொழிலதிபர் விஜய் சூர்யாவை சந்திப்பதாக கூறியுள்ளார். உங்களுடைய கடின உழைப்பால இன்னைக்கு சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மற்றும் பிசினஸ் பேங்க முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு பிரதம மந்திரியே உங்களை பார்க்க வர்றாருன்னா அது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க கேக்குறதால சொல்றேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம். கடவுள் நம்மளை யுத்த காலத்துல விட்டுருக்கான். பி அலர்ட், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும். அதுக்காக வெறித்தனமா ஓடணும். படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும். விளையாட்டா இருந்தாலும் வெறியோட விளையாடணும். லைஃப்ல எந்த எய்மும் இல்லாதவங்க மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செத்து போயிடுங்க. உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட கொம்பன் எவனும் இங்க இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. உன் டார்கெட் 10 மைல்ஸ்னா எய்ம் ஃபார் தி 11th மைல். ஒரே அடியில மைண்ட் பிளாக் ஆயிடும். சல்.
ரெண்டு பேர் எரிமலை பொங்கி பொங்கி வெறியுட்டு வருதுட்ட தடா என்ன பிஸ்தா என்ன தர மட்டும் ஆயிடுவ சொல்வே 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 பிச்சை தெரிக்கோ சொல்வே அன்சரே தலைவிதியை அழித்தெழுத வரைமுறை எதுக்கட தடைகளை உடைக்கட ஒண்டியால நின்று நான் தொத்தடிப்ப ஒதுக்கடா சொல்வே 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 பிச்சை தெரிக்கோ சொல்வே Baksana Saleman Baksana சொன்னாலும் நீ சொல்லு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட கொம்ப எவனும் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்சை கேட்கவே கேட்காத. உன் டார்கெட் 10 miles, நான் எய்ம் ஃபார் த 11th mile. ஒரே அடியில மைண்ட் பிளாக் ஆயிடணும். இப்ப நான் காசு கொடுத்தாதான் உனக்கு மத்தியானம் சாப்பாடு, திங்க சோத்துக்கே வழி இல்ல. இதுல நான் உனக்கு கஷ்டம் எனக்கு மறுபடியும் சொல்றேன்,